இந்த மாதிரி நீங்களும் மறதியில தண்ணியோ அல்லது சாப்பாடோ சாப்பிட்டீங்களா? என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 30 days 30 இஸ்லாமிக் ஸ்டடீஸ். இன்னைக்கு டே 2. ஒரு வருடம் ஃபுல்லாக நம்ம நார்மல் லைஃப்பில் இருந்திருக்கிறோம். கரெக்டாக சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்குறது இப்படி வரிசையாகத்தான் இருக்குது. திடீர்னு ஒரு மாதம் வருது. இந்த மாதத்தை நம்ம நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னால் பழக்க தோஷத்தில் இதெல்லாம் நடக்கிறது சாதாரண விஷயம்தான். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் மறதியில உண்ணவோ பருகவோ செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவருடைய நோன்பை முழுமைப்படுத்தட்டும், அதாவது முழுமையாக வச்சுக்கட்டும், அதை கண்டினியூ பண்ணட்டும். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு உணவு, அவருக்கு கொடுத்த ஒரு ரிஸ்க் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்போ நீங்க சாப்பிட்ட இந்த ஒரு உணவு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க். இது அவனுடைய நாட்டத்தின்படி நீங்க குடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய தப்பு எதுவும் இல்லை. இந்த நோன்பை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புக்குரிய நன்மைகளை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவான். இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நோன்பை கழிச்சிட்டேன்னு சொல்லி விட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த நோன்பை ஃபுல்லாக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.